மூன்றாவது நபருடைய ஆட்டங்கள் ஓவராக இருக்குதோ, தேர்ட் பார்ட்டியோடைய ஆட்டம் இல்லையா? ஸோ அவங்கள பற்றின ஒரு சில விஷயங்களை வந்துட்டு இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். அதோடு சேர்த்து இந்த ரிலேஷன்ஷிப்பில் அவங்களுடைய ரோல் இன்னும் என்னவா இருக்குது, ஸோ என்ன நிலமையில் வந்துட்டு போயிட்டு இருக்குது, அது எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ சேனலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். எஸ், வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். Queen of Wands, Queen of Swords. ஓகே, சரி, ஒரு விஷயம், தேர்ட் பர்சன் ஆடின அந்த கேம் திரும்பி அடிக்கிற மாதிரி இருக்கு. அது இது என்னன்னா, அவங்க ஒரு ரிட்டன் டு சென்டர்னு சொல்லுவோம்ல, ஒருத்தவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் செஞ்சுட்டாங்கன்னா அது திரும்ப அவங்களுக்கே வந்து அடிக்குமோல, அதே தான் எனக்கு இங்கே தெரியுது. ஸோ தேர்ட் பார்ட்டி தான் ஆடின அந்த ஆட்டம் திரும்பி அவங்களுக்கே ரிவர்ஸில் வருது. ஓகேங்களா? அண்ட் அதே மாதிரி இந்த இடத்துல வந்து அவங்களுக்குள்ள ஒரு பிடி இருக்குல்ல, அதாவது இந்த பர்சன் வந்து உங்களுடைய பர்சனை தான் கண்ட்ரோலில் வச்சுருந்துருக்கலாம், தான் சொல்கிறது தான் எல்லாமே அப்படின்ற ஒரு பிடி வச்சுருந்துருப்பாங்க. அது விலகுது. அப்போது இவங்களோட இடத்த இவங்க ஒரு தான் தான் எல்லாமேன்னு ஒரு நாட்டாமல் பண்ணி உட்கார்ந்தாங்கல்ல, அந்த இடத்த பறிக்கிறதுக்கு வேறு பர்சன் வந்திருக்காங்க. ஸோ இவங்களுடைய அந்த ரோல், அந்த ஒரு ஆதிக்கம் பண்ணது எல்லாமே வந்துட்டு விலக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? சரி, இந்த ரீடிங் வந்து காமனான ஒரு ரீடிங்க, பொதுவான ஒரு ரீடிங். சரிங்களா? உங்களுக்கு ரெசினேட் ஆனால் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இது ஜெண்டர் வைஸ் கிடையாது. ஓகேங்களா? ஸோ காமனாக உங்களோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி இது யார் வேணாலும் பார்த்து மேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ தேர்ட் பார்ட்டியோடைய ஒரு பவர் விலகுதுங்க. இங்கே ரொம்ப அட்டாச்மெண்ட் இல்லை, ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க. அதாவது இவங்க என்ன சொன்னாலும் வந்துட்டு எஸ் கரெக்டு, அதுதான் உண்மை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்திருக்கும். ஆனால் இனிமேல் வந்துட்டு இவங்க சொல்கிற ஐடியாஸாக இருக்கட்டும், இவங்க கொடுக்குற கைடன்ஸாக இருக்கட்டும், எதுவுமே வந்துட்டு இவங்களுக்கு கிளிக் ஆகாது. அதாவது உங்களோட பர்சனுக்கு வந்துட்டு கிளிக் ஆகாது. ஏன்னா இங்கே வந்து ஒரு மறைமுக பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு அவங்க சைடில். அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் ஒரு மறைமுகமான ஒரு பிரச்சனைகள், ஒரு சங்கடங்கள் அப்படிங்கிறது போயிட்டுருக்கு. சண்டை போட்டுக்கிறாங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் மூஞ்சி காமிச்சுக்கிறாங்க, ஆனால் வந்து வெளியில் தெரியல. அதாவது இப்போ யார் முடிவு எடுக்கிறது, நீ எடுக்கிறதா நான் எடுக்கிறதாங்கிற அந்த ஒரு போட்டிகள் அங்கே வந்துக்கிட்டு இருக்கு. அவங்களுக்குள்ளரே ஒரு பர்சன் விலகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஒன்று தேர்ட் பர்சன் வந்து உங்களுடைய நபர்கிட்டேருந்து விலகி போவாங்க கோபத்தால், சண்டைகள் போட்டுட்டு. இல்லையா, உங்கள் பர்சன் வந்துட்டு அந்த நபர்கிட்டேருந்து விலகி வர மாதிரி இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள், ஒரு ஹீட்டான ஒரு விஷயங்கள் தெரியுது இங்கே. வெளியில் காமிச்சிக்கல, ஆனால் உள்ளுக்குள்ளார மாற்றங்கள் வந்துட்டு நிறைய வந்திருக்காங்க அவங்க ரெண்டு பேர்த்துக்கும் நடுவில். ஸோ தேர்ட் பர்சன் தான் இனி எல்லாமே தான் கண்ட்ரோலில் இருக்குன்ற ஒரு பெரிய சந்தோஷத்தில் உட்காந்துருந்தாங்க ஒரு டைம். ஆனால் அந்த இது விலகுதுங்க, பவர்லெஸ் ஆகிறாங்க. இவங்க இடத்த பறிக்கிறதுக்கு வேறு நபர் வந்த உடனே இவங்களை விட அவங்க சரியான காம்படிட்டர். ஓகேங்களா? ஸோ சுத்தமாக பவர்லெஸ் இவங்க. பார்ப்போம். எஸ், மரியாதை இல்லை. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு லிமிட்டு தான். சரிங்களா? ஓவராக வந்துட்டு அடுத்தவங்க விஷயத்தில் ஓவராக வந்து இறங்கி நாட்டாமல் பண்ணிட்டு இதெல்லாம் பண்ணால் மரியாதை ஒரு கட்டத்தில் இருக்காது. அதுதான் இங்கே இந்த பர்சன் பொறுத்த வரைக்கும் வந்துட்டு இந்த தேர்ட் பர்சன் உங்கள் சைடில் நிறைய ப்ராப்ளமை க்ரியேட் பண்ணவங்க தான். பட் ஓவர் அட்வான்டேஜ் எடுக்க ட்ரை பண்ணியிருக்கலாம் இடையில. ஸோ அந்த அட்வான்டேஜ் எடுக்கிறத ஸ்டாப் ஆகியிருக்கலாம். உங்களுடைய பர்சன் பொறுத்த வரைக்கும் ஜென்ரலாக யாராவது ஓவராக தலைமையில் ஏறி உட்காந்து ஆடணும்னு நினைக்கிறாங்கன்னு தெரிஞ்சாவே கழட்டி விட்ருவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி. ஏன்னா உங்கள் பர்சன் எப்பயுமே ஒன்று தனியாக நிற்கணும்னு நினைப்பாங்க, இல்லைன்னா நான் தான் எல்லாமே செஞ்சு நான் தான் ஆடணும் அப்படின்னு நினைப்பாங்க. அடுத்தவங்களை ஆட விட மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தேர்ட் பர்சன் ஏற்படுத்தி வச்ச அந்த தாக்கங்கள் இருக்குல்ல இந்த ரிலேஷன்ஷிப்பில், அந்த தாக்கங்கள் எல்லாமே வந்துட்டு அவங்க விளைகிறாங்க அப்படின்னா அதோடு சேர்ந்து போயிடும்.
ஒரு தேர்ட் பர்சனுடைய ரோல் அவங்க ப்ளே பண்ண எந்த ஒரு விஷயம் இதுக்குள்ளே இந்த பாண்டிங்குள்ளே இருக்குதோ அவங்க இருக்கிற வரைக்கும் தான் அது இருக்கும். அவங்க விலகிறப்போ அதையும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு போவாங்க. அப்போது உங்களுக்குள்ளார கொஞ்ச நாட்களாக ஏதாவது ஒரு லைட்டான ஒரு ஃபீலிங் உணர்வுகள் இருக்கா? இப்போது லைட்டாக நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்னா சம்வேர் வந்து உங்களுக்கும் அந்த பர்சனுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது. அவங்க அங்கே ஏதாவது ஒரு அழுத்தங்கள் கொடுத்தாங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்கும். ஒரு மாதிரி பதட்டங்கள், பயங்கள் இருக்கும். ஆனால் சம்டைம்ஸ் வந்துட்டு நீங்கள் ரொம்ப லைட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. இப்போ நடக்கிறது எதுவும் உங்களை பாதிக்கலை அப்படின்னா அந்த சைடில் அவங்க சைடில் வந்துட்டு ஒரு ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. ஸோ இது ஏதோ ஒரு வழியில் அந்த அட்டாச்மெண்ட் அப்படின்றது 2 பேருக்கு நடுவில் இருக்குது. உங்கள் பர்சனுக்கு நம்ம யாரை நம்பி இருக்கிறோம், யாரை வந்து நம்பாமல் விட்டோம் அப்படின்ற ஒரு விஷயங்கள் தெரிய வருது. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் வந்து உங்கள் பர்சன் எந்த ஒரு முடிவும் வந்துட்டு ஒரு தைரியமாக எடுத்து வச்சது கிடையாது. ஒரு பயந்து தான் எடுத்து வச்சாங்க. நீங்களே சொல்லியிருப்பீங்க, உன் மனசில் என்ன இருக்கோ அதுக்கான ஆன்சரை சொல்லு, ஏன் பயப்படுற, யாருக்காக பயப்படுற அப்படின்னு கேட்டிருப்பீங்க. இந்த தேர்ட் பர்சனுக்கு தான் பயப்படுறாங்கங்கிறது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும். ஆனால் அவங்களுக்கு வேறு வழி இல்லாமல் இருந்தாங்க. ஆனால் இப்போ அது விலகுறாங்க தேர்ட் பர்சனுங்கிறப்போ இனி எடுக்கிற முடிவுகளை ரொம்ப தைரியமாக எடுப்பாங்க. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு எனதர் ஒரு நிம்மதி, ஒரு ஹோப் அப்படின்றது வந்து எனக்கு தெரியுது. இங்கேயும் உங்களுக்கு அதுதான் வந்திருக்கு. உங்கள் பர்சன் பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு யோசனைகள் இனி இருக்கும். இந்த அவங்க லைஃப்பில் இப்போ கொஞ்ச நாட்களாக வந்து அவங்களா இல்லை, அதாவது வேற ஒரு பர்சன் சொல்கிறத தான் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இது விலகிறப்போ வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு மைண்ட் செட் இருக்கும். அண்ட் அதே மாதிரி தேர்ட் பர்சனை பொறுத்த வரைக்கும் அவங்க சைடில் வேறு யாரோ மூலயமா அவங்களுக்கு பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும். ஸோ இது என்னென்னா அவங்க சுற்றின அந்த வீல் இன்றைக்கி அவங்களுக்கு எதிராகவே வந்துட்டு சுற்ற ஆரம்பிக்கும். ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு சில பேருக்கு சரி இங்கே தேர்ட் பர்சனுடைய விஷயங்கள் வெளியே வருது, அவங்க எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, பிரச்சனையில் மாட்டுறாங்க, உங்கள் பர்சன் அவங்கள கேள்வி கேட்குறாங்க, இவ்வளோ ப்ராப்ளம்ஸ் அவங்களுக்குள்ளே போகுதுன்ற விஷயங்கள் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். எஸ், பட் இன்னொரு கட்டம்னு பார்க்குறப்போ வந்துட்டு உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும். இந்த விஷயங்கள் நடக்கிறப்போ வந்துட்டு இது ஒரு சில பேருக்கு நான் சொல்கிறேன், சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் போயிடும் உங்களுக்கு. சரி அதுக்கு என்ன இப்போது அடிச்சுக்கிறாங்களா, இது இன்றைக்கி இல்லைன்னா என்றைக்காவது அடிச்சுக்க வேணும் தான், என்னமோ பண்ணட்டும் அப்படின்னு இருக்கும். இல்லை வேணும் இது வேணும், இதுக்கு மேலேயும் வேணும்னு சொல்வீங்கல்ல. ஸோ ஏன்னா எனக்கு இந்த இடத்துல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு போயிடுச்சுங்க இந்த பர்சன் மேலேயும் சரி, இந்த நடந்த இவ்வளோ கேம் மேலேயுமே இது கேம் மாதிரி தான் விளையாண்டுட்டாங்க லைஃப்பில், சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டு போயிடுச்சு. பட் ஸ்டில் ஏதோ ஒரு அட்டாச்மெண்ட். ஏன்னா உங்களுக்கு உங்கள் பர்சன் மேலே இருந்த அந்த ஒரே ஒரு நம்பிக்கை என்ன தெரியுமா, அவங்களோட ஆரம்பத்தில் இருந்த அந்த லவ், அதுதான் வந்து ஒரு நம்பிக்கை. இந்த ரிலேஷன்ஷிப்பில் என்ன இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் அவங்க பேச்சு இவங்க பேச்சு கேட்டதோட விளைவுகள் தான் இப்போ வந்துட்டு இவ்வளோ நடந்திருக்குங்கிறதுமே நீங்கள் பிலீவ் பண்ணுறீங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு தான் இன்னும் ஹோலில் நிற்கிது இந்த பாண்டிங். ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருங்க. இங்கே தேர்ட் பார்ட்டி அப்படின்றவங்க வந்து ஒரு பர்சனாக எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு இங்கே எனர்ஜி வைஸும் சரி, இங்கே இருக்கிற மெசேஜஸை கனெக்ட் பண்ணுறப்போ மோர் தேன் ஒன் பர்சன் இருக்காங்க, ஒரு பர்சனுக்கு மேலே இருக்காங்க. அப்போது அவங்க சைட்லேயும் இருக்காங்க, உங்கள் சைட்லேயும் பாசிபிள் சான்சஸ் இருக்கும். 2 பேருக்கும் நடுவில் இருக்கிற மியூச்சுவல் பர்சன்ஸுமே சான்சஸ் இருக்கும். ஸோ இங்கே என்ன அப்படின்னா ஒரு தேவையில்லாத நபர்கள் வந்து உள்ளர ஆரம்பத்தில் இடம் கொடுத்தாச்சு, அது இப்போ வந்துட்டு தானாக அவங்க விலகிறதுக்கான டைமும் வந்தாச்சு. ஓகேங்களா? ஆனால் அது எது நடந்தாலும் சரி, அதோட பாதிப்புகளோ அதோட ஒரு ரிலாக்ஸாக இருக்கிறதோ வந்து உங்கள் பர்சனுக்கு தான் அதிகமாக இருக்குமே தவிர உங்களுக்கு எதுவுமே பாதிக்காது இனிமேல். ஏன்னா அது உங்களுக்கு டைரெக்டாக வந்து உங்களை எதுவும் எஃபெக்ட் பண்ணாது தேர்ட் பர்சனுடைய ஒரு ட்ராமா. ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் வந்துட்டு உங்கள் மைண்டே மாற்றிட்டு உட்காந்துருக்கீங்க. ஃப்ரீடம். நான் சொன்னேன்ல, உங்கள் மைண்டை நீங்கள் ஆல்ரெடி மாற்றிட்டீங்க அப்படிங்கிறது, அதுக்கான ஒரு ப்ரூஃபே தான் இது. உங்களுக்கான சுதந்திரம், அந்த ஃப்ரீடம் அப்படிங்கிறது ஆல்ரெடி வந்துருச்சு. ஸோ நீங்கள் எடுக்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ நீங்கள் அடுத்ததுன்ற உங்கள் லைஃப்பை வந்து இனி நான் இழந்ததை மீட்டு எடுக்கணும், சரி பண்ணணும்னு ஓட ஆரம்பிச்சிட்ருக்கீங்க. ஆனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓட ஆரம்பிப்பீங்களோ
அந்த அளவுக்கு உங்கள் பர்சனுடைய வருத்தங்கள் கவலைகள்ங்கிறது இருக்கும். கண்டிப்பாக உங்கள் பர்சன் வந்துட்டு ஒரு ஒரு கட்டத்தில் ரிக்ரெட் பண்ணுவாங்களா, வருத்தப்படுவாங்களான்னா படுவாங்க. அது உங்களோட நீங்கள் வந்து நீங்கள் காமிச்ச அன்பு, லவ் இதுக்காக அவங்க வருத்தப்படணும், ஞாபகம் வச்சுக்கணும், எவ்வளவோ கேட்டிருப்பீங்கள்ல. அது டெஃபினெட்லி வரும். ஆனால் அதோடு சேர்ந்து தப்பு பண்ணிட்டோமேன்ற ஒரு ரிக்ரெட் இருக்கும். ஏன்னா நான் சொன்ன மாதிரி அவங்களுக்கு இவ்வளோ நாட்களாக ஒரு தேர்ட் பர்சன் இல்லை மற்றவங்க பேச்சு தான் கேட்டுட்டு இருந்திருப்பாங்க. ஸோ தானாக யோசிக்கிறப்போ தான் அந்த நீங்கள் என்னைக்கு முன்னாடி கேட்டிருப்பீங்க அவங்களுக்கு உங்களோட அருமை புரியணும்னு, அது இப்போ புரியும். பட் எனக்கு இங்கே வந்து என்ன அப்படின்னா, எதுவுமே ஒரு ஓப்பன் ஒரு கம்யூனிகேஷனுக்கு இப்போதைக்கு வரமாட்டேங்குது. அதாவது இவ்வளோ விஷயங்கள் நடந்தாலும் சரி, அது ஒரு மறைமுகமாக ஒரு ஷேடோ மாதிரி தான் நிற்கிதே தவிர, அது ஒரு ஓப்பனான ஒரு விஷயங்கள் வரலை. ஸோ இது என்னென்னா அவங்க சைடு ரொம்ப வந்துட்டு ஒரு குழப்பங்கள் அதிகமாக இருக்குங்க. உண்மையிலே ஒரு அழகாக நீட்டாக இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப் உங்களோடது எல்லாமே ஒரு ஒரு இது எப்படி சொல்கிறது, ஒரு குழப்பி விட்டுட்டு இங்கே அங்கேயும் வந்துட்டு எப்படி எப்படியோ ஏதோ ஒரு திசையில் நிற்கிது. ஸோ நீங்கள் அதுக்குள்ளே இனி போகிறதுக்கு உங்களுக்கு இப்போ ஒரு ஒரு பிளேஸ் வந்து ரொம்ப அழுக்காக இருக்குது, என்னால் அங்கே போக முடியல, என்னால் அங்கே மூச்சே விட முடியல அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது ஒரு சில பேருக்கு இந்த ரிலேஷன்ஷிப். நீங்கள் உங்கள் பார்வைகள் வேணால் நார்மலாக இருந்தாலும் உங்களுடைய சோலும் சரி, உங்களுடைய எனர்ஜியும் சரி, அதுக்குள்ளே வந்துட்டு ஈர்க்க மாட்டேங்குது அகெயின். ஸோ அந்த பர்சனே வந்து திரும்ப வந்து மறுபடியும் உங்ககிட்ட பேசுவாங்களான்னா சான்சஸ் இருக்கும். ஆனால் அந்த டைமில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் விலகி இருக்கும். அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருந்த நீங்கள் ஆல்மோஸ்ட் விலகி இருப்பீங்க. சரிங்களா? ஸோ அப்போது ஒரு பாதி தான் வந்து உங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்டாக வந்து இருக்கும். ஒரு 100% இருந்த லவ்வில் ஒரு ஒரு கொஞ்சம் தான் இருக்கும். பார்ப்போம். ஓகே. அது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எமோஷ்னலான அட்டாச்மெண்ட் விலகுது. அது இந்த தேர்ட் பர்சன் மேலே உங்கள் பர்சனுக்கு ரொம்ப எமோஷ்னல் வைஸ் வந்து ரொம்ப அட்டாச் ஆகியிருப்பாங்க இல்லையா? அதைத்தான் வந்து வச்சு இவங்க ரொம்ப டாமினேட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க இந்த தேர்ட் பர்சன். ஸோ ஃபஸ்ட்டே வந்து அவங்களுக்கு அந்த எமோஷ்னலான ஒரு கனெக்ஷன், எமோஷ்னலாக இருந்தது எல்லாம் விலக தான் பிரச்சனைகள் வந்துட்டு உருவாகும். ஓகேங்களா? முன்ன மாதிரி வந்து ஒரு க்ளோஸ் திக்கு அப்படின்றதெல்லாம் ஒன்றும் கிடையாது அங்கே. பார்ப்போம். எஸ், டாமினேஷன். நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா, உங்கள் பர்சனுக்கு ஓவராக வந்து தன்னை யாராவது நாட்டாமல் பண்ணால் பிடிக்காது. அதே மாதிரி இந்த தேர்ட் பர்சன் கிட்ட வந்து ஓவராக கேள்விகள் இவங்க கேட்டிருக்கலாம், இல்லை அவங்க இவங்கள ஓவராக கேள்வி கேட்கறது, எங்கே போகிற, எங்கே வர, யார்கிட்ட பேசுகிற. ஸோ இந்த இந்த இதெல்லாம் வந்துட்டு செட்டே ஆகாது உங்கள் பர்சனுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஓவர் டாமினேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளரே வந்துட்டு நல்லாவே தெரியுது. ஒரு கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி, ஒரு ப்ரெஷர் அவங்களுக்கு அழுத்தங்கள் கொடுக்குற மாதிரி அப்படிலாம் இருந்ததுன்னா உங்கள் பர்சன் அது யாராக இருந்தாலும் சரி விலகிடுவாங்க. அது யாராக இருந்தாலும், ஏன் உங்கள் விஷயத்துலேயே அப்படி தான். நீங்கள் வந்து எங்கேயாவது ஒரு குரல் எழுப்பிட்டீங்கன்னா உடனே ஒரு சண்டை வந்துடும். அன்ஹெல்தி ரிலேஷன்ஷிப். அதுவே என்னைக்கு இந்த தேர்ட் பார்ட்டி கூட இவங்களுக்கு இருக்கிற அந்த இமோஷ்னலான ஒரு விஷயங்கள் விலகி கேள்விகள் ஆரம்பிக்குதோ அப்புறம் இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஹெல்தியே இல்லை. ஏன்னா அதாவது அந்த தேர்ட் பர்சன் அவங்க மனசுக்குள்ளார ஒரு இன்டென்ஷன் வச்சுருக்காங்க, அதை வச்சு தான் பழகிட்டு இருந்திருக்கணும். ஆனால் அது இது வரைக்கும் தெரியல. இப்போ கேள்விகள் வர வர எல்லா விஷயங்களும் வெளியே வர ஆரம்பிக்கும் கோவங்களில் இருந்து. ஸோ இது என்ன அப்படின்னா, இது ஒரு ஹெல்தி இந்த ரிலேஷன்ஷிப் நமக்கு ஒரு ஒரு பிரச்சனைகளை கொடுத்துரும். இந்த தேர்ட் பார்ட்டி பேச்சு கேட்டோம்னா இனிமேல் நம்மளாக இருக்க மாட்டோம், நமக்கு ஒரு பிரச்சனைகள் கொடுத்துரும். ஒரு மென்டலி வந்துட்டு ட்ரெயின் பண்ணக்கூடிய ஒரு பாண்டிங் உங்கள் நபருக்கும் தேர்ட் பர்சனுக்கும் உண்மையிலே வந்துட்டு ட்ரெயின் ஆகக்கூடிய ஒரு பாண்டிங் தான் அங்கே. அது என்னென்னா, நீங்கள் இருந்த வரைக்கும் நீங்கள் தான் டார்கெட், நீங்கள் இல்லை. அதனால அவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் டார்கெட். நான் ஏன் நிறையா டைம் வந்துட்டு உங்களுக்கு ரீடிங்கில் சொல்லுவேன், இதுக்குள்ளேயே சுற்றிட்டு இருக்காதீங்க, கொஞ்சம் வெளியே வாங்க, உங்கள் லைஃப்பை பாருங்கள், அடுத்த கட்ட மூவ் ஆகுங்கன்னு. ஏன்னா இப்போ நீங்கள் அவங்களோட நினைப்பு அவங்களுக்கு அட்டென்ஷன் கொடுத்துக்கிட்டே இருக்க அவங்களுக்கு இன்னும் வந்து உங்களை தான் ஏதாவது பண்ணணும், ஏதாவது பேசணும் அப்படின்னு தோணும். உங்களை தான் வந்து டாக்ஸிக்குன்னு நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு என் செல்ஃப் ரெஸ்பெக்ட் தான் முக்கியம், என் சுயமரியாதை தான் முக்கியம்னு சொல்லிவிட்டு நீங்கள் வேலைக்கு போய் தனியாக உங்கள் லைஃப்பை பார்க்குறப்ப தான் உங்கள் பர்சனுக்கும் சரி, அந்த உள்ளுக்குள்ளே ஆடின அந்த தேர்ட் பர்சன்ஸ்க்கும் வந்துட்டு பிரச்சனைகள் வரும்.
ஓகேங்களா? ஸோ அப்போது விலகுங்கன்னு சொல்கிறதே அதுதான். கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்கன்னு. ஏன்னா உங்கள் பர்சனுக்கு உண்மையிலே யார் வந்து ஹெல்தியான ஒரு ரிலேஷன்ஷிப், எந்த ஒரு உறவு வந்து நமக்கு நல்லது, நல்லது இல்லைங்கிறதே தெரியாமல் தான் இருந்தாங்க. அது நீங்கள் விலகிறப்ப தான் வந்துட்டு அவங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ அதுதான் வந்துட்டு இந்த தேர்ட் பர்சனுக்கும் இந்த இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் சரி, உங்கள் பர்சன்கிட்டயும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள். ஆனால் இது வெளியில் எதுவுமே தெரியாமல் இருக்குது. ஏன்னா தெரிஞ்சதுன்னா வந்துட்டு ஆடின ஆட்டத்துக்கு கேள்விகள் நிறைய வரும்ல, எப்படி பதில் சொல்கிறது? ஸோ எஸ் எனக்கு இந்த டைமிங் பாருங்களேன், இப்போ இல்லை, ஆனால் ஒரு ஃபியூ மந்த்ஸில் ஒரு சில சேஞ்சஸ் இருக்கும். அதாவது உங்களோட ரியல் ஃபீலிங்ஸ் என்ன, உங்களை பற்றின ஒரு சில மெமரிஸ், உங்கள் மேலே அந்த ஒரு ஃபீலிங்ஸ் அப்படின்றது வரலாம். ஓகேங்களா? அதாவது ஒரு விஷயம் என்னென்னா, எனக்கு இங்கே வர்ற ஒரு கனெக்ஷன், ஒரு 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 கனெக்டிவிட்டி என்ன வருதுன்னா, உங்களுக்கும் சரி உங்கள் பர்சனுக்கும் சரி ஃபீலிங்ஸ் டிஃப்ரெண்ட், எமோஷன்ஸ் வந்து, அதாவது இது எப்படி, நான் 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் லவ் பண்ணுறீங்களா? எஸ், பிகினிங் லவ் உண்மைதான். ஆனால் அந்த சுற்றி இருக்கவங்க இந்த ஏற்றி விட்டதில் அந்த எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணுறாங்கல்ல, ஸோ அந்த இமோஷ்னல் ரியாக்ஷன்ஸ் தான், இமோஷ்னலாக டக்குன்னு ரியாக்ட் பண்ணுற விஷயங்கள் தான் 2 பேருக்குமே பிரச்சனை. அந்த இமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணாமல் இருந்திருந்தால் இன்றைக்கி இந்த ரிலேஷன்ஷிப் இந்த நிலமையில் வந்திருக்காது. டக்குன்னு கேட்டுட்டு அப்படியான்னு உடனுக்குடன் ரியாக்ட் பண்ணுறது தான் பிரச்சனைகள். ஸோ அடுத்த ஃபியூ மந்த்ஸில் ஏதாவது ஒரு சேஞ்சஸ் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கலாம். அதாவது அவங்கக்கிட்ட அந்த எமோஷ்னலான கனெக்ஷன்ஸ் விலகிறப்போ அந்த எமோஷ்னல் கனெக்ஷன்ஸ் உங்ககிட்ட வரத்துக்கான சான்சஸ் இருக்கும். அண்ட் நான் அகெயின் சொல்கிறேன், நீங்கள் ஒரு சில பேர் அதை அக்செப்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது. வேறு ஒரு சில பேர் வந்துட்டு ஆல்ரெடி அவங்க வர்ற டைமிங்கில் நீங்கள் அவங்க மேலே லவ் குறைச்சிருப்பீங்க. ஏன்னா ஆல்ரெடி வந்துட்டு லவ் அவங்க மேலே குறைஞ்சிட்டு தான் இருக்குது. உங்களுக்கு இன்னும் அதிகரிச்சது அப்படிலாம் வந்துட்டு எனக்கு தெரியல. கம்பேரிஷன்ஸ் இருக்குங்க. அவங்க உங்களையும் சரி தேர்ட் பர்சனையும் சரி முன்னாடி பண்ணியிருப்பாங்க. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய கம்பேரிஷன்ஸ் வேறு. லேக் ஆஃப் டைரக்ஷன். எஸ், சரி, எனக்கு இந்த ஒரு மெசேஜ் எப்படி தெரியுமா வருது? உங்கள் பர்சனுக்கு ஓப்பனாக சொல்லணும்னா ஒரு தப்பான வழியில் தான் போனாங்க. அவங்க தேவையில்லாத பர்சன்ஸ் பேச்சை கேட்டுட்டு இப்போ அந்த தேர்ட் பர்சன் விலகுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கட்டத்தில் இவங்களுக்கு அடுத்து நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிற்பாங்க. ஏன்னா இப்போ இவங்களுடைய பர்சன் அவங்களுடைய மைண்ட் செட்டு படி எதுவுமே நடந்துக்கிட்டு இல்லை லைஃப்பில். யாரோ ஒருத்தவங்க சொல்லி கொடுக்க அவங்க பேச்சு கேட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போது ஒரு பர்சன் ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க, நான் கரெக்டு. இன்னொரு பர்சன் ஒன்று சொல்லி கொடுக்குறாங்க, கரெக்டு. அது என்ன இன்டென்ஷனில் சொல்கிறாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்துட்டு இனி தான் தெரிய வரும். ஸோ இந்த பர்சனுடைய டைரெக்ஷனில் கொஞ்சம் பிரச்சனைகள் வரும். அப்போ ஒரு கொஞ்சம் நாளைக்கு வந்துட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்ற தெரியாத குழப்பங்கள் வரும். ஸோ அவங்களுக்கு வந்து உண்மையிலே யார் ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு சௌகரியமான ஒரு லவ்வோ எமோஷன்ஸோ கொடுக்கறது? நீங்கள் தான், வேறு யார்? ஸோ பழைய டெசிஷன்ஸ் அகெயின் வந்து யோசிப்பாங்களா, இந்த பழசெல்லாம் யோசிச்சு பார்ப்பாங்களான்ற ஒரு கேள்விகள் வச்சுருந்தீங்கல்ல, கண்டிப்பாக இந்த டைம் இருக்கும். சரி, உங்கள் லைஃப் மேலே உங்களுக்கு ஒரு க்யூரியஸ், அதாவது என்ன பண்ணுறீங்க, என்ன செய்கிறீங்க, இப்போ என்னங்கிறது ஒரு சும்மா தெரிஞ்சிட்ருக்கலாம். ஆனால் அது ஒரு க்யூரியஸாக சீரியஸான ஒரு தாட் வந்துட்டு இனிமேல் தான் வந்து இருக்கும். ஆனால் அது எல்லாமே சைலண்ட்டில் தான் இருக்கும், ஓப்பனாக வந்துட்டு இருக்காது. ஓகேங்களா? ஐ டோன்ட் நோ வை ஃபோன் இடையில ஸ்டக் ஆகுது. ஓகே, பார்ப்போம். ஸோ லெட் கோ லவ். ஸோ லெட்டிங் கோ ஆஃப் பாஸ்ட் லவ் ஓப்பன்ஸ் த டோர் டு நியூ பாசிபிலிட்டிஸ். எஸ், ஓகே. ஸோ எனக்கு இந்த வர மெசேஜ் என்ன தெரியுமா, நீங்கள் ஒரு சில பேர், இது வந்து எல்லாருமான்னு எனக்கு தெரியல, பட் ஆனால் ஒரு சில பேர் இந்த ரிலேஷன்ஷிப்பை விடுறதுக்கும் மறக்கிறதுக்கும் ரெடியாக இருக்கீங்க.
வேற ஒரு பர்சன், வேற ரிலேஷன்ஷிப், வேற நபர் மேலே கூட இன்ட்ரெஸ்ட் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா எனக்கு இங்கே ஒரு நியூ லவ் அப்படிங்கிறதும் தெரியுது. இது வந்து ஒரு 2 பாயிண்டில் வந்து வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஒன்று, உங்களுக்கு ஒரு நியூவான ஒரு பர்சன் மூலயமா அந்த லவ் வரலாம். அப்படி இல்லைன்னா உங்களுடைய இந்த ரிலேஷன்ஷிப் வந்துட்டு கம்ப்ளீட்டாக இந்த இங்கேயும் பாருங்களேன், ஒரு பிகினர் மைண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அப்போது ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு லவ்வாக வரும். அப்போது 2 பேருமே ஒரு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு ஃபஸ்ட்லேருந்து லவ்வை ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ஸ் வரும். ஆனால் இந்த சிச்சுவேஷன்ஸ் வரத்துக்கு ரொம்ப டைம் எடுக்கும். பட் வேற ஒரு பர்சன் லவ் அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடியே ஒரு சான்சஸும் எதிர்பார்க்கலாம். குயிக்காக வந்துட்டு வேறு கமிட்மெண்ட் அப்படிங்கிறதும் எதிர்பார்க்கலாம். இது என்ன அப்படின்னா, நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற டைமில் அந்த தேர்ட் பர்சனுக்கும் அவங்களுக்கும் ஒரு பிரச்சனைகளும் இல்லை. ஆனால் நீங்கள் விலகிற டைமில் தான் நிறைய விஷயங்கள் இருக்கும். இன்ஃபேக்ட் உங்கள் பர்சனுமே நீங்கள் இன்னும் அவங்கள நினச்சிட்ருக்கீங்க, நீங்கள் இன்னும் அவங்க பிடியில் தான் இருக்கீங்கன்னு நினச்சிட்ருக்காங்க. அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டில் தான் இன்னும் உங்களை அசால்ட்டாகவே எதுவுமே ஹேண்டில் பண்ணாமல் விட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் விலகுறீங்கன்னு தெரிஞ்சதுன்னு வைங்களேன், அப்போ தான் உங்களுக்கு ரியலான பயமும் வரும். அப்போ தான் அந்த தேர்ட் பர்சனுக்கும் அவங்களுக்குமான ஒரு ப்ராப்ளம்ஸ், ஒரு பிரச்சனைகள், மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸு அப்படிங்கிறதும் வரும். ஓகேங்களா? ஸோ நான் வந்து நிறைய டைம் வந்து அந்த டிஸ்டன்ஸ் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கன்னு சொல்கிறதுமே அதுதான். ஆனால் கேட்குறீங்களா? டெஃபினெட்லி வந்துட்டு கேட்டு பாருங்கள், தெரியும். ஓகே. அண்ட் நான் இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா, இதை நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கணும். பட் நான் சொல்கிறேன். நம்மளோட சேனலில் பார்க்குற வீடியோஸ் எப்பயுமே வந்து ஃப்ரெஷ்ஷான மைண்ட் செட்டில் பாருங்கள். நீங்கள் வேறு ஒரு மைண்ட் செட்டில் இருந்துட்டு இதை பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ ஃப்ரெஷ்ஷான ஒரு மைண்ட் செட்டில் இருந்து நீங்கள் பார்க்குறப்போ உங்களுக்கு இதில் இருக்கிற மெசேஜஸ் புரியும். இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் வேறு ஏதோ நினச்சிட்ருக்கீங்களா, அதுவும் இது போட்டு குழப்பிக்குவீங்க. ஓகே. ஸோ தட்ஸ் ஆல். இன்றைக்கான ரீடிங் அவ்வளோதான். தேங்க்யூ.